நீ சில விஷயத்த நோக்கி நீயா ஒரு வேலை ஒண்ணு செஞ்சுட்டு இருக்கும்போது, திடீர்னு ஏதோ சில விஷயம்லாம் ஒண்ணு கூடி வர மாதிரியான ஒரு ஃபீலிங் உனக்கு கண்டிப்பா. ஆட்டோமேட்டிக்கா ஒண்ணு வரும். இல்ல நான் ஒரு ஃபில்ம் மேக்கரா, ஒரு ரைட்டரா, ஒரு டைரக்டரா நெறைய இடங்கள்ல இத நான் அனுபவிச்சிருக்கேன். ம். அத நான் ரொம்ப முன்னாடி அத நான் வந்து ரொம்ப லைட்டா எடுத்துக்கிட்டேன். ஆனா, அப்போ எனக்கு வயசாகும்போது அதோட அதோட அது எந்த அளவுக்கு நம்ம வந்து ஒரு நன்றி கடனோட இருக்கணும்னு எனக்கு வந்து இப்ப எனக்கு புரியுது. ம். ஏன்னா, அது வந்து அது அவ்வளோ ஈஸியா நடக்காது. ம். நம்மளோட இன்டென்ஷன்ஸ் பயங்கர ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். நம்ம ஒரு இடத்துக்கு போவோம். ஏன்னா என்னோட படங்கள்லயுமே அது நடந்திருக்கு. லாஸ்ட் மினிட் வரைக்கும் சில ரிசோர்ஸஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்கவே கிடைக்காது. ஆன் த டே ஆஃப் ஷூட் எனக்கு இது இல்லன்னா எனக்கு ஷூட்டே நடக்காதுன்ற சமயத்துல, சரி வச்சுக்கோ. அப்படியே கடைசி நிமிஷத்துல நம்ம கேட்காம அது தானா வரும். ம். தானா வர்றது பெரிய கஷ்டம். நம்ம 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 தேடி 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 லாஸ்ட் மினிட்ல நம்மளுக்கு கிடைக்குதுன்றது ஒண்ணு. தானா வர்ற மாரியான சில விஷயங்கள் நடந்திருக்கு எனக்கு. ம். இப்போ ஸ்பாட்ல மழை பெய்யுறது, இல்ல ஒரு சன்செட், இல்ல ஒரு சன்ரைஸ். இது ம். அது கிளவுடியா இருக்கலாம். நீங்க சன்ரைஸ் எடுக்க போற அன்னைக்கு கிளவுடியா இருக்கலாம். நீங்க வந்து முக்கியமான ஒரு எக்ஸ்டீரியர் டிரைவ் எடுக்கும் போது மழை பெய்யலாம். அது எல்லாமே நம்ம கையில இல்ல. ம். ஸோ நம்ம வந்து யூ ஆர் அட் த மெர்சி ஆஃப் நேச்சர், சோ டு ஸ்பீக். ஸோ ம். அந்த மாதிரி நிறைய ஆக்சிடென்ட்ஸ் வந்து இந்த படத்துல நடந்ததா அவர் வந்து நிறைய இடங்கள்ல மென்ஷன் பண்ணியிருக்காரு. அண்ட் ஒரு நல்ல கிரியேட்டருக்கு என்ன அடையாளம் அப்படின்னா வந்து இந்த ஆக்சிடென்ட்ஸை வந்து ஓன் பண்ணாம அதை வெளியே சொல்றது. இதை நான் பிளான் பண்ணல, இது ஆட்டோமேட்டிக்கா நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அது ஒரு இன்டெகிரிட்டி தான்ல. எக்ஸாக்ட்லி நம்மளோட இன்டெலிஜென்ஸ், நம்மளோட ஜீனியஸ்ன்னு நினைச்சு அது ஈஸியா நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணிக்கலாம். அது இதை நான் மழையில தான் எடுக்கணும், நாங்க வெயிட் பண்ணோம் அப்படின்ற மாதிரி. பட் அது நடந்தது வந்து நிறைய இடங்கள்ல அவர் அதை மென்ஷன் பண்ணி சொல்லியிருப்பாரு. அண்ட் பெனிசியோ ஆஃப்கோர்ஸ் அவரோட காஸ்டிங்குமே வந்து தட் ஆல்சோ ஷோஸ் ஹவு செக்யூர் தே ஆர்ல. கண்டிப்பா.